நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிற ஸ்ரீமாத்தி நமக. இது என்னுடைய 1537வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராஜராஜேஸ்வரியான மகா சோடசி அவளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோடச உபசாரம் செட்டு பார்த்துட்டோம் இல்லையா? இது வந்து சேலத்தில் அந்த ஆசிரமத்தில் போட்டிருக்குது. இந்த படத்தை உன்னிச்சுக்கு வேண்டி பாருங்க. 12 கை காமிச்சிருப்பா. 2 கை வந்து அபயம் வரம், அது 2 கை போயிட்டேன். 2 கை வீணை அணைச்சிருக்கா. 4 கை போயிட்டேன். பாசம் அங்குஷம் 4 2 6 ஆகிடுது. ஒரு கையில் வந்து தாமரை மலர், 2 கையில் தாமரை பூ வச்சுருக்கா. அடுத்தது அக்ஷமாலை புஸ்தகம் சரஸ்வதி கொண்டானது அது வச்சுருக்கா. அது மாதிரி கூட்டி பார்த்தா 12 கை வருது. புஷ்பபானம் கரும்பு வில்லு அதை வச்சுருக்க. கரும்பு புஷ்பபானமும் 2 கை. ஸோ அது 2 கை. பாசம் 2 கை 4, 2 கை வீணை 6, வரம் அபயம் 6 2 8, அக்ஷமாலை புஸ்தகம் 8 2 10, 2 கையில் வீணையை அணைச்சிருக்கா. 12. மயிலாடுதுறை ராவன் சொல்லும்போது என்னுடைய ஃப்ரெண்டு அமிர்தேஸ்வரன் இருக்கார். ரொம்ப ஏஜ் பர்சன். அவள் எல்லாம் பாடம் கற்றுக்கிறாங்க. 10 கை தான் இருக்கணும் சோடசிக்கு, 12 கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா தியான ஸ்லோகத்தை அப்படி தான் சொல்லியிருக்கு. ஒரு 2 கை இந்த எக்ஸ்ட்ரா போட்டால் ஆர்டிஸ்டாக என்ன செய்ய முடியும்? நம்ம கையை வெட்டி அடக்க முடியும்? அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது. ஏன்னா ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கிற அந்த விமர்சானந்த மண்டலியில் அந்த விமர்சானந்தநாதர் மேலே எழுப்பப்பட்ட அந்த சோடசிக்கு 12 கை தான் காமிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் தென்னாங்கூரில் ஹரிதாஸ் கிரியா கட்டப்பட்ட அந்த கோவில்லையும் 12 என்ன வந்து 4 4 4 30 தேவியை கொண்டாடு அப்படி வச்சுட்டாவா. ஸ்லோகம் என்ன சொல்கிறது பாருங்க. ஷாபன் சேட்சமயம் பிரசூன விசிகான் பாஷாங்குசோ புஸ்தகம் மாணிக்ய அக்ஷரஸ்வரம் மணிமயி வீணா முரோஜத்பயே பாணிப்யாம் அபயம் பரஞ்ச தததீம் பிரம்மாதி சேவிதாம் பராம் சிந்தூராரண விக்கிரகாம் பகவதி தாம் ஷோட்சியே மாத்திரையே அப்படின்னு சொல்லியிருக்கு. அது பிரகாரம் பார்த்தா 10 கை தான் வருது இல்லை. பட் தியான ஸ்லோகத்தை வச்சப்போ அது வந்து பராபியம் எல்லாம் கூட இருக்குது இருந்தாலும். பட் 12 ஆர்டிஸ்ட் காமிச்சிருக்கா. அதனால் தப்புன்னு சொல்ல முடியாது. அதை தேவதா ஸ்வரூபங்களில் தியான ஸ்லோகம் இப்போ இதுவே எடுத்துக்கலாம். லலிதா சதனம் எடுத்த பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லக்கூடிய தியான ஸ்லோகம் ஒன்று தான். இது பிரம்மாண்ட புராணே உத்தரகண்டே ஸ்ரீ லலிதோப்ஜானே ஸ்ரீ ஹயக்ரீவ அகஸ்ய சம்பாதே ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்திரநாமத்தும் கதனம் சம்பூர்ணம் சொல்லும்போது அதில் என்ன சொல்லியிருக்கு? முதல் அந்த ஒரு ஸ்லோகம்தான். சிந்தூராரண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்கமௌளி ஸ்பரது தாராநாகசேகராம் ஸ்மிருதமுகீம் ஆபீன பக்ஷோருகாம் பாணிப்யாம் அழிப்பூர்ண ரத்னசகம் ரத்தோத்மலம் பிரதீம் சௌமியாம் ரத்ன படஸ்தரத்ன சரணாம் தாயேத்வராம் அம்பிகாம். அம்பாள் 2 கை. ஒரு கையில் சிகப்பு கலர் தாமரை, இன்னொரு கையில் செந்தாமரை வச்சுருக்கா. ஒரு கையில் தேன் நிரம்பிய பாத்திரத்தை வச்சுருக்கா. 2 கையோடு தான் காமிச்சிருக்கா. அதனால் இப்போ லலிதாம்பா படம் முடியாக்க 4 கை தான் போட்டிருக்கு. அதுக்கான சண்டையாக போட முடியும் நம்ம. ஸோ அது எல்லாமே வந்து அந்த ஆர்டிஸ்டோட இதுதான், கற்பனை தான். இது கூட சொல்லுவான் என்னுடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணகுமார்னு இருக்கான் இன்ஜெக்டியில். இப்போ இது பெங்களூர் ஒர்க் பண்ணுறான். அவன் சொல்லுவான் ஐங்கிரீம் ஸ்ரீம் ஐ என்ற பீஜாட்சரம் பாலைக்கு சரஸ்வதிக்கு ஐம. இந்த பக்கம் தான் சரஸ்வதி வரணும், இந்த பக்கம் தான் அம்பாளுடைய இடது பாகம் தான் லக்ஷ்மி வரணும். ஆனால் எல்லா ஆர்டிஸ்டும் லக்ஷ்மி சரஸ்வதியை மாற்றி தான் போட்டிருப்பாள். வாணி ரமா சேவிதாம்ன்றது பதில் சரஸ்வதி இடது பாகத்துலேயும் லக்ஷ்மி வலது பாகத்துலையும் போட்டிருப்பாள். அது தப்பு தான். அது மந்திர சாஸ்திர பிரகாரம் அப்படி வரல. அது ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் பிரணவம். ஐம்ன்றது அந்த சரஸ்வதி பீஜம், வாக்பவ பீஜம். அது ஸோ அது முதல்ல வந்துடுது. அப்புறம் ஹீம் ஹிர்லேக்கா அம்பாளுடைய பீஜம். அது ஸ்ரீம்ன்றது லக்ஷ்மி பீஜம். ஸோ இப்படி தான் வருது. ஆனால் படங்கள் எப்படி இருக்குது? எவ்வளோசாக தான் இருக்கும். சரி, நம்ம ஒன்றே சொல்ல முடியாது அதுக்கு. இதை சொல்லி இன்றைக்கி உண்டான டாப்பிக்கில்
மெயினாக வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பேசி நம்புகிறேன். நான் நிறைய கார்டு அந்த காலத்துல 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். போஸ்ட் கார்டு செய்து 16 ஸ்லோகங்கள். அதாவது 16 ஸ்லோகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கோம் அதில். அதாவது அதை படிக்கிற பாருங்க. முன்னாடி சொல்லியிருக்கிறா ஞாபகம் இல்லை எனக்கு. இந்த 16 ஸ்லோகமே எதுக்காக சொல்கிறேன்னா, அம்பாளுக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறோம், இது பண்ணுறோம், தர்ப்பணமும் பண்ணணும். ஒவ்வொரு தேவதைக்கும் தர்ப்பணங்கள் உண்டு. இந்த தர்ப்பணங்கள் பண்ணும்போது அம்பாள் ப்ளீஸ் ஆறா. எந்த மாதிரி தர்ப்பணம்? கிண்டி வாங்கிச்சுக்கணும். ஒரு அகலமான பாத்திரம் நிறைய நீர் நிரம்பிய பாத்திரத்தில் மஞ்சள் பொடி கலந்துருக்கணும். வாசனை வசுக்கள் சேர்த்துருக்கணும். அதில் ஏலக்காய், பச்சைக்கற்பூரெல்லாம் சேர்த்து அதன் வழியாக ஸ்ரீசக்கரத்தினுடைய நடு பிந்துஸ்தானத்தில் தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீசக்கர பிரிய பிந்து தர்ப்பணபராம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரின்னு முடிகிறது. அதில் அந்த 16 ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம். இப்போது இது பேர் ஸ்ரீ சோஸ்திர நிதியில் எடுத்திருக்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மந்திரமாத்திருக்கா ஸ்தவ அப்படின்ற சோஸ்திரம் அது. கல்யாணாயத பூர்ண சந்திரபதனாம் பிராணேஸ்வராம் நந்தினி பூர்ணாம் பூர்ணதராம் பரேசமகிஷீம் பூர்ணாம் மிருதாஸ்வாதினீம் சம்பூர்ணாம் பரமோத்தமாமிருதகலாம் வித்யாவதீம் பாரதீம் ஸ்ரீசக்கரப்பிரிய பிந்துர்ப்பணபராம் ஸ்ரீராஜராஜேஸ்வரீம் ஏகாராதி சமஸ்தவர்ணபிபிதாம் காரைக்கச்சத்ரூபிணீம் சைதன்யாத்மகசக்கராஜலயாம் சந்திராந்த சஞ்சாரிணீம் பாவாபாபுபாபினீம் பவபராம் சத்பத்தி சிந்தாமணீம் ஸ்ரீசக்கரப்பிரிய பிந்துர்ப்பணபராம் ஸ்ரீராஜராஜேஸ்வரீம் ஈகாதிய பிரயோகி பிந்துபதாம் स्वानन्दभूतां परां पश्यन्तीं धनुमध्यमां विलसिनीं श्रीवैकरूपिणीं आत्मानात्मविचारिणीं विभकरां विद्यां त्रिबीजात्मिकां श्रीचक्रपेय बिन्दुर्पणमां श्रीराजराजेश्वरीं लक्ष्यां निरीक्षणां निरुपमां रुद्राक्षमालान्तरां दर्याशार्तकृतिं दक्षपञ्चकलिकां दीर्घाक्षि दीर्घस्वरां भद्रां भद्रपदप्रदां भगवती भद्रेश्वरी मुत्रणीं श्रीचक्रप्रिय बिन्दुपणां श्रीराजराजेश्वरीं क्रीं बीजाकादनादिबिन्दुभरिदामङ्गारं नादात्मिकां ब्रह्मानन्दकदोदरीं गुणपतीं ज्ञानेश्वरीं ज्ञानदां इच्छा ज्ञानकृतिं महीं गदवतीं गन्धर्पसंसेवितां श्रीचक्रप्रिय बिन्दुर्पणदां श्रीराजराजेश्वरीं हर्षोन्मत्त स्वर्णपात्रपरिदां बीनोतदा कूर्णिदां हूङ्कारप्रिय शब्दजालनिरदां शारस्वतोल्लासिनीं शराचरविचारचतुरां वर्णाश्रमाकारिणीं श्रीचक्रप्रिय बिन्दुर्पणपणां श्रीराजराजेश्वरीं सर्वेशाङ्गविकारिणी च गुरुणां शन्तामिनीं नादिनीं सम्भोगप्रियं रूपिणीं प्रेपदीं प्रीतापोन्नतां सर्वानन्द अन्तकादिशालिनीं शिवधनुस् दीपिनीं श्रीचक्रप्रियबिन्दुपणपणां श्रीराजराजेश्वरीं कर्मवर्जितां कुलवतीं कर्मप्रदां कौलिनीं कारुण्यामृतीं सर्वकामरदां सुन्दरप्रियलोसिनीं पञ्चब्रह्मशनाद नासनगदां केयासुयोगात्मिकां श्रीचक्रप्रियबिन्दुपणां श्रीराजराजेश्वरीं हस्तित्कुम्भनिभं सनविदेदां विनोददानदां हारात्याभरणां सुरेन्द्रविरदां शृङ्गारपीडालयां योनियाकारयोनिमुद्रकरां नित्यां नवारात्मिकां श्रीचक्रप्रियबिन्दुपणां श्रीराजराजेश्वरीं लक्ष्मीलक्षणपूर्णां भक्तवरदां लीलाविनोदस्थितां लाक्षारञ्जितपादपद्मैकुलां ब्रह्मेन्द्रसंसेवितां लोकालोकितलोककामजननीं लोकाश्रयङ्गास्ति स्थितां श्रीचक्रप्रियबिन्दुपणां श्रीराजराजेश्वरीं किङ्कारास्यभयशङ्करपिरेतुनं श्रीयोगवोडीश्पीडेश्वरीं माङ्गल्याहितपङ्कजातनयनां माङ्गल्यसिद्धिप्रदां कारुण्येन विशेषदाङ्ग शुभलाभण्य शंसोपिदां श्रीचक्रप्रिय बिन्दुपणमां श्रीराजराजेश्वरीं सर्वज्ञानकलापदीं सगुणां सर्वेश्वरीं सर्वगां सत्यां सर्वमयीं सहस्रदलजां
सत्त्वार्णवोपस्थितां शङ्कासाङ्गवर्जितां सुखकरीं बालार्ककोटिप्रभां श्रीचक्रपेय बिन्दुर्प्रणपां श्रीराजराजेश्वरीं कादेशान्तस्वर्णबिन्दु सुदनं सर्वाङ्गसंशोभितां नानावर्णविचित्रसरितां चातुर्यसिन्तामणीं चित्रानन्दप्रदायिनीं सुसलभां कुडत्तयाकारिणीं श्रीचक्रपेय बिन्दुर्प्रणा श्रीराजराजेश्वरीं लक्ष्मी शानविधीन्द्र चन्द्रां कुडात्याष्टाङ्गं पीडार्चितां सूर्येन्दक वह्निमयेक पीडनिलयां त्रिस्थितां त्रिकोणेश्वरीं गोत्रीं गर्भनिकर्पितां गगनकां गङ्गा गणेशप्रियां श्रीचक्रप्रियां बिन्दुर्पणप्रां श्रीराजराजेश्वरीं ह्रीं कूडत्रियरूपिणी समिनीं संसारिणी हंसिनीं वामाचारपरायणीं शुक्लजां बीजापरीपुत्रिणीं कामाक्षीं कर्णातरसिद्धसहितां श्रीं श्रीमित्याम्बिकां श्रीचक्रपेय बिन्दुर्पणमा श्रीराजराजेश्वरीं या विद्या शिवकेशावतिचरणीं या वै जगन्मोहिनीं या ब्रह्मादीं पिपीलिकान्त जगदानन्द शान्तायिनी या पञ्चप्रणवरेवलनीं या षट्कलामालिनीं सा बायात् परदेवता भगवती श्रीराजराजेश्वरी இது ராஜராஜேஸ்வரி மந்திரமாத்துகாஸ்தவம் அப்படி முடிகிறது. இதை அந்த ஸ்ரீசக்கரப்பிரிய பிந்து படபரா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரின்னு சொல்லும்போது அந்த கிண்டியிலேருந்து அந்த தீர்த்தத்தை நம்ம இதில் விடணும், இங்கே அந்த பிந்துவில் விடணும். பிந்துவில் விட்டு தான் அதை தர்ப்பணம் பண்ணணும் சொல்லியிருக்கு ஸ்ரீசக்கரத்தில். இந்த 16 ஸ்லோகங்கள் அழகாக ஈஸியாக மனப்பாடம் கூட பண்ணிடலாம். இந்த 16 ஸ்லோகத்தை சொல்லி முக்கியமானது என்ற பௌர்ணமியில் அது வெள்ளிக்கிழமையில் இல்லைன்னா அந்த இது சொல்கிறோம் இல்லையா, இந்த 5 நாட்கள் மாதத்தில் இந்த 5 நாட்கள் அம்பாளுக்கு கொண்டு பிரியமான நாட்கள். அது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை சதுர்தசி, மாசப்பரப்பு, பஞ்ச பருவாக்கள் பேர். அன்றைக்கும் பண்ணலாம். அதை இது மாதிரி அடிக்கடி பண்ணிட்டே இருந்தால் அந்த ஸ்ரீசக்கர ஆற்றுல பூஜையில் இருக்கிறது தனியாக பரிமளிக்கும். பிந்து இதுவாக அந்த மகாமேருவதால் பிந்து மேலே பண்ணிடலாம், அது மடியை விழிச்சு போயிடும். ஸோ அதுவும் பண்ணலாம். அதை இது நம்ம வியூஎஸ் எல்லாம் தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் தே கேன் டூ திஸ். இது உத்தரவாட்சியருக்கு சொல்லி அதனால் படிச்சிருக்க. முன்னாடி ஒரு தடவை சொன்ன மாதிரி ஞாபகம் ஐம் நாட் ஷுவரை போட்டுட்டு இது இதுலேருந்து டெரைவ் பண்ணிக்கலாம், கூகுள்லேருந்து கூட எடுத்துடலாம். அதை அந்த காலத்தில் கார்டு நிறையா பண்ணியிருந்தேன், 500 கார்டு போட்டு வச்சுருந்தேன், எல்லாரும் கொடுத்தாச்சு. இப்போ என்கிட்ட கார்டு இல்லை, இன்றைக்கி தேடி பார்த்தா ஒரு கார்டு கிடைக்கல. அப்புறம் நான் திரு விவேக் சார் பேசுகிறேன், நம்ம ஃப்ரெண்ட் அப்புறம் தான் அனுப்பிச்சிச்சார். இது இருக்குது சார் தமிழ்லையே, நான் அனுப்பிச்சிச்சாரேன்னார். நல்ல காலம். ஸோ அது யூஸாக இருந்தது. ஸோ அந்த படம் திருப்பியும் ஷோடசி மாதானது ராஜராஜேஸ்வரி தான். அதில் எல்லாம் பாருங்கள், அந்த 4 கட்டுக்காலாக இருக்குது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன், மேலே சதாசிவன் படிக்கையில் அம்பாள் உட்கார்ந்துருக்கா. இந்த படத்தை வெளியிட்டு யார்? ஸ்ரீவித்யா ஆசிரமம், சங்கர் நகர், சேலம். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நமஸ்காரம்.